எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காட்டு பகுதியில் வந்து ஒரு சில காலம் வந்து வீரப்பன் அவர்கள் தங்கினதாகவும், இங்கிருந்த மக்கள் வந்து அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சு, அவருடைய சாப்பாட்டுக்காகட்டும், அவருடைய துணிமணியெல்லாம் வாங்கிட்டு போய் ட்ரெஸ்ஸு கடையில் கொடுத்து செஞ்சு, இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சு, பின்னால் வந்து எஸ்டிஎஃப் கேம்புக்கு எல்லாம் தெரிஞ்சு, அந்த மக்களை வந்து பண்ணாத கொடுமைகள் இல்லை. வீரப்பனுக்கு உதவி செஞ்ச காரணத்தால் இங்கிருந்த மக்கள் அனைவரும் ஊரை விட்டு காலி பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இந்த காட்டு பகுதியில் தான் வந்து ஒரு சில மாதங்களும் இப்போ இந்த ஏரியாவில் அங்கங்கே தங்கியிருந்து பின்னாடி எல்லாம் பொருள்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு தான் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு நகர்ந்தாருன்னு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ அந்த இடத்தையும் பார்க்கலாம். எந்த வழியில் நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக போய் பார்க்கலாம். பெரிய பெரிய பாறைகளும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்போ யானை வரும்னு சொல்லணும். நமக்கு சந்தர்ப்பம் கிடச்சா நேரடியாக வந்து யானையை பார்க்கலாம். அப்படி இல்லையா கரடி வந்ததுன்னா நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அதுங்களாம் நம்ம ஆள்வாச கண்டதுமே ஓடிடும். ஒரு சில கரடிகள் குட்டி போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு வரும். அது இல்லாத யானைங்க வந்து ஜாஸ்தி இந்த ஏரியா ஃபுல்லுமே. அதனால் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். இல்லைன்னா ரிட்டன் திரும்பி கிராமத்துக்கு போய் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி, இன்றைக்கி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பின்னாடி காட்டுற பாருங்கள், எவ்வளோ பெரிய காடு, எவ்வளோ பெரிய வனம் அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அளவு கடந்த சந்தன மரங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த மரங்கள் வந்து இல்லை, எல்லாம் செடிகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம போக வேண்டிய தடம் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் அப்படியே ஒரு சின்ன தடம் மாதிரி போகுது. மேலே போனதும் பெரிய ஒரு பாறை இருக்கும், குகை மாதிரி இருக்கும், வட்டப்பாறை நிறையா இருக்கும். அது மேலேருந்து நம்ம பார்த்தோம்னா மொத்த ஏரியாவை நமக்கு தெரியும், கவர் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய விதமான உதவியெலாம் வீரப்பன் அவர்கள் செஞ்சுருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா. இன்னமும் சரி, அந்த மக்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா, வீரப்பன் வந்து எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் தாங்க எங்களுக்கு அவர் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு, மற்றபடியோ எங்கள் உடைமைகளை பறிச்சதாவோ எங்ககிட்ட இருந்த காசை பிடுங்கினதாவோ அப்படி மட்டும் அவர் பண்ணினதே கிடையாது அப்படி தான் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவராலையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. அதிரடிப்படையும் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் தரப்புலையும் பாதிக்க அதிகம் தானே. 150 பேரை கொண்டிருக்காங்க, அவங்க கேட்டால் 1500 பேர்னு இவங்க கொண்டதாக சொல்கிறாங்க. சரி, இப்படியே போனோம்னா ஏதோ ஒரு காட்டை கண்டுபிடிச்சி நம்மளும் ஒரு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். படி அது இல்லாத நிறைய பேர் நானும் வரேங்கிறீங்களா, வாங்க கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறேன். கொஞ்சம் செலவாகும், செலவுக்கெல்லாம் காசு எடுத்துக்காங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு 2 ரூபா பக்கமாக செலவாகுது. நான் வந்துட்டு போகிறது என் செலவெலாம் சேர்த்தி. அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற எனக்கே எப்படின்னா, நீங்கள் லாங்கிலேருந்து வரணும். நடக்கவே முடியல, பேசிக்கிட்டே நடக்கிறேன்ல, அதனால் டயர்டு. பட் இடைஞ்சலான இடம் தான். எப்போ வேணாலும் யானைங்களை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கலாம். யானை லத்தி மட்டும்தான் ஒன்றே கிடக்குது, யானை காணோம். எல்லாம் தண்ணி குடிக்க போயிருக்கு நினைக்கிறேன். காடு மலைன்னு தெரியுதா, அது எங்கேயாவது தெரியும். பா சாமி, சுற்றியும் எப்படி இருக்குது பாருங்க, பயங்கர ஃபன்னாக இருக்குது இல்லை, செம அட்வென்ச்சர் த்ரில்லிங்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறீங்க, அப்படியே கொஞ்சம் அந்த சிவப்பு கலர் பட்டன் ஆன் ஆகுதான்னு கொஞ்சம் அப்படி அழுத்தி பார்த்துட்டு போங்க. நீங்கள் அதை அழுத்த மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வீடியோ இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. இல்லை, வீரப்பன் பார்த்தீங்கன்னா 36 வருஷம் அங்கே இருந்தார் இங்கே இருந்தாருன்னு சொல்கிறாங்களே, மாயாவின்லாம் சொல்கிறாங்களே. அப்படிலாம் இல்லை, இந்த காட்டுக்குள்ளே யார் இருந்தாலும் மாயாவி தான், கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே பாருங்கள், இந்த காட்டை பாருங்கள், கண்டுபிடிக்க முடியுமான்னு. வெறும் உள்ளப்பா, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் வரலாம்பா.
தடமே கம்மியாகுதுப்பா. அடே சாமி, இதுதான் மச்சான் தடம், பார்த்துக்கோங்க. இல்லை தடத்தில் போயிட்டு இருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? பாருங்க, எனக்கு பின்னாடி புதை, எனக்கு முன்னாடி மலை. எப்படி இது பார்க்குறதுக்கு? இதில் என்ன பூவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் செம்மையாக இருக்குல்ல. நீங்களே பாருங்கள், அந்த பூ செடி எவ்வளோ அழகாக இருக்குது. செம. இப்போ மேலே போய் பார்க்கலாம் வாங்க. முன்னாடி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆமாம், இங்கே எஸ்ஐ தினேஷ் அவரோட 4 பேர் சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். எட்டி பிடிச்ச மாதிரி போயிடலாம். தடங்கு இருக்குது, இங்கே எப்படி போகலாம். என்ன வேணாலும் வரலாம், அதுக்கெல்லாம் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பாருங்கள் அந்த காடு எப்படின்னு. இப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த டைம் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பச்சையாக மழை பெஞ்சிருக்கிறதுனால அப்படி தெரியும். இதே வந்து வெயில் டைமில் பாருங்கள், வேஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இது எல்லா தலையும் கொட்டி போய் வெறும் பாறைகளும் மண் மட்டும் தெரியும். பார்க்குறதுக்கு ஒரு மலை மாதிரியே தெரியாது. இப்போ பார்த்தோம்னா என்ஜாயாக இருக்கும். அப்போ பார்த்தோம்னா யானை எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். அங்கங்கே கத்திக்கிட்டு தண்ணி குடிக்க ஒரே இடத்துல தான் இருக்கும். எங்கன்னா மெயினாக பார்த்தா ஒரே ஏரியா தண்ணிக்கிற இடம். இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, வீரப்பன் அவர்கள் தங்கியிருந்த வனப்பகுதியான காட்டுக்குள்ளே வந்துக்கிறோம். எப்படி இந்த 36 வருஷம் இருந்தார், இந்த காடுலாம் எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கன்னு பாருங்கள். இதில் 2 தடம் பிரியுது பார்த்தீங்கன்னா, 2 தடம் பிரியுது. ஒன்று இப்படி இங்கே வந்தான போகுது, மலை மேலே ஒரு தடம் போகுது. இப்படி போகலாமா இப்படி போகலாமா? சரி, இப்படி போய் பார்க்கலாம். ஜி நீங்களே பாருங்க ஜி எப்படின்னு. இப்போ கீழே வந்து நம்ம வந்த வழி பாருங்கள். இப்போ நாம் அங்கேருந்து கீழேருந்து அப்படியே வந்திருக்கோம். வளைஞ்சு 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 வெறும் இண்டு முள் கருட்டா முள் இப்படி தான் இருக்குது. வீரப்பன் தங்கியிருந்த வனப்பகுதிக்கு வந்திருக்கோம். கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா எப்போ என்ன வேணாலும் தாக்குதல் வரலாம். அப்படி இல்லை, யானை வந்தால் தெரியுங்க, ஒரு கொஞ்சம் தூரம் வர சவுண்டு கேட்கும் போதே நம்ம ஓடி போயிடலாம். ஆனால் அது நமக்கு முன்னாடி ஓடி வரும். பாருங்க காடு, யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. காடு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் வாவ் செம்ம பிளேஸு. இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் நினச்சா கூட போய் பார்க்க முடியாது. இங்கே ஒரு கல் இருக்குது, பாய் போட்டு படுக்கிற மாதிரி நல்லா அருமையான கல் விட்டேன். அம்மாடியோ, இடங்கள்லாம் எப்படின்னு பாருங்கள். இதில் ஏதோ ஒரு தடம் ஒன்று மேலே போகுதுன்னாங்க. நான் அதை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த இடத்துக்கு போனால் அந்த அவர் சொன்ன நல்ல அருமையான காடுக்கு நம்ம செல்லலாம். பாப்பா முள் குத்துது. ஹாய்,
குத்துக்குன்னே பாம்பு கிம்புக்குதா? நம்ம படைப்பார் வர சொல்லவா? கலர் கலராக குருவி இருக்குது, டிசைன் டிசைனாக இருக்குது. அடோட பறந்து போக தெரியுதுங்களா? இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்க. செம பிரேம் இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்காகவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 4-5 பேர்த்துக்கு ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில். இந்த மாதிரி சுத்தமாக இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இந்த யானைங்க வந்து நிற்கிறதுக்கான ஒரு இடம், பிளேஸ் இது. இந்த மாதிரி தான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தான் நிற்கும். இதெல்லாம் பல நாளைக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிக்குது, இப்போ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன செம பிரேம் காட்டுற பாருங்க. அம்மாடியோ, இந்த பறவையோட சத்தம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எதை பார்த்தும் பயப்பட தேவையில்ல, இந்த காட்டை பார்த்து நம்ம பயந்துக்கலாம். அப்படி சந்தன காடு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் அலங்காடு. அலங்காடு எப்படி உள்ளது? வீரப்பன் அவர்கள் இருந்த காடு மலையும் இவ்வாறு தான் உள்ளது, மோசமாக உள்ளது. இதில் எங்கே தரம் போக மாட்டேங்குது கீழே. அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான தெரியுது. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு செம த்ரில்லிங்காக இருக்குது. காடு, என்னை எதுவும் செய்து விடாதீர்கள், வீரப்பனரை வந்து காப்பாற்றி விடுங்கள் என்னை. அம்மா, நீங்கள் இருந்த காட்டை காட்டுறதுக்குள்ளே எனக்கு சட்டி நேரம் நடக்குது முடியும். கீழே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு. அம்மா, வெறும் எந்த முள்ளுக்குது. இடம்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு பயங்கரமாக இல்லை? செம்ம த்ரில்லிங் அட்வென்ச்சருங்க. நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தால் இது மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்ட்டு தான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் வந்தேன். செம பிரேமுங்க. இங்கே பாருங்க எப்படிக்குன்னு. சும்மா அந்த மலையை பார்க்கும்போது எப்படிக்குது டீ சாமி. ஏன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படிக்குன்னு.
இது கத்துது கிரு கிருன்னு. இந்த கல்லெல்லாம் எப்படின்னு பாருங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்கும்னே தெரியாது. கொகையாக இருக்குது ஒவ்வொரு பாறையும். அம்மா வீரப்பன் காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கொகையெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் வௌவால் வாசம் தான் அடிக்குது அதிகமாக. எப்படின்னு பாருங்க. செம்ம பிளேஸு. எப்படி இது பாருங்க, கல்லுக்குள்ளே ஏதோ ஒரு காலம் ஒன்று தெரியுது. அதை போய் பார்க்கலாம். எசக்காலான தான் இருக்கணும். நம்ம மாட்டிக்கிட்டு இறங்க முடியல. ஒரு கையில் கேமரா இது ஒன்று இருக்குது. இது மசக்காலம் போல இருக்குது ஜி. பாருங்க, இது காட்டில் விசைக்காளான். நம்ம அந்த கல் மேலே ஏறிக்கிட்டு தெரிஞ்சோம். அது அடிக்குது. இந்த இவ்வளோ பெரிய அத்தி மரம் எதில் முளைச்சிக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு முன்ன பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையிலேருந்து மேலே அந்த கல்லுலேருந்து ஏறி பார்த்தோம்னா என்ன பிளேஸு, செம்ம ஃப்ரேம்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். நான் அங்கே பார்த்தேன் பார்த்தீங்களா, அதை விட செம்ம பிளேஸுங்க இது. அம்மா என்ன மேலே போகிறது கஷ்டம் தான். தடம் தான் தெரியல, பேரும் பில்லு எல்லாம் பில்லுங்களாம் முளைச்சிருக்கா. அதனால தான் தெரியல. அங்கே இருக்குது அந்த பிளேஸு. காட்டுறேன் பாருங்கள் எப்படி. பாருங்க எப்படிக்குன்னு. புதையலை கண்டுபிடித்து வந்து விட்டோம். வாங்க வாங்க, யாருக்கு எவ்வளோ வேணும். அங்கே போக முடியாது, பஸ்ஸு வெறும் முள்ளுக்குது. 2 முள் வேறு. ஐயோ, கை கெட்டின புதையல் வாய் கெட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்மதான் அந்த மேலே போகலான்னு பார்த்தோம். வெறும் முள்ளுங்களாக இருக்குது. அதை சுற்றியும் காஞ்ச மரங்களும் மலை சருகுகளும் இதெல்லாம் நம்மளை பயமுறுத்தும் போல இருக்குது. ரொம்ப களைச்சி போச்சு, ஃபேஸ்லாம் டல்லாகிடுச்சு. டல்லானாண்ணே நான் அதுக்கு போக முடியுமா? சாரி ப்ரோ, என்னால் அதுக்கு போக முடியாது. இங்கேருந்தே பாருங்கள். நம்மளால் இன்னும் நிறையா அதை சுற்றி கவர் பண்ணலாம். ஆனால் அங்கே போக முடியாது. அங்கேருந்து அங்கே போனோம்னா இன்னும் ஹைட்டாக தெரியும். இந்த இண்டு முள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கொக்கி இருக்கும். அப்படியே மாட்டிக்கிச்சுன்னா சட்டையில் விடவே விடாது. அதனால் அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏதோ சவுண்டு வருது. வாங்க ஓடிடலாம். கீழே என்ன போகணும்னா நான் 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். என் கூட நீங்களும் நடக்கிறீங்க. பிஏ நடக்க முடியல, என்ன பண்ணுறது? இந்த சந்தனக்கட்டை ஓட்டினாங்கன்னு சொன்னாங்கள்ல, இங்கேருந்து சந்தனக்கட்டையை எடுத்துகிட்டு போய் ஆற்றை தாண்டி கொண்டு போன இடம் இதெல்லாம். பார்த்திங்கன்னா இந்த சந்தன மரம்லாம் வந்து இங்கே அந்தியூர், சத்தியமங்கலம் இந்த நிலையில் இருக்கிற சந்தனக்கட்டையெல்லாம் இங்கே எடுத்து வந்து பக்கமாக கொண்டு போகிறதுக்கான இடம் இதுதான்.
இது இறங்கினா கிராமம் பக்கம் கிடுக்கிடுன்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ 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 என்ன பண்ணுறது, நடந்து தான் போகணும். இன்றைக்கி என்ன ஃப்ளைட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லாயிருக்கும், புண்ணியமாக போகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாசத்தில் பண்ணிவிடுங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டாப்பாக பார்க்கலாம். பாய்.